விஜய்க்கான ஒரே ஆப்ஷன் என்னன்னா தனிச்சு போட்டிட்டு இருந்தான். இல்ல அவர் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்குறது தான். அதுல யார் சேர்றாங்களோ யார் வேணாலும் சேரட்டும், அது வேற விஷயம். அப்படியான ஒரு கூட்டணி தான். அதனால ஒரு அதிமுகவினுடைய கூட்டணிக்கு வர்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முடியாது. அதாவது வேற வழி இல்லை. கடுமையா மிரட்டி கிரட்டி இழுத்துட்டு வந்தாதான் உண்டு. விஜய் மிரட்ட முடியுமா? அவர்கிட்ட மிரட்டுறதுக்கு என்ன சார்? தாராளமா இருக்குது. ஏன் மிரட்ட முடியாது? அவங்களால எதையும் மிரட்ட முடியும். யாரை வச்சு மிரட்ட முடியும்? உங்களுக்காவது கேஸ் கீஸ் இருக்கு, கடந்த கால ஊழல்கள் அப்படின்ற ஒரு பேர் விமர்சனம் இருக்கு. புதுசா ஒண்ணு ஏற்பாடு பண்ணுவாங்க. ஒரு 2-3 மாசத்துக்கு நெகோசியேட் பண்ணிட்டு பாருங்க. விஜய் வந்துட்டு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்க பாஜக. அதுக்கப்புறம் பாஜக தலைவரியா விஜய் எங்களோட வரணும்னு சொல்றாரு. கொள்கை எதிரின்னு உன்னை சொல்லிட்டதுக்கு பிற்பாடு நீ விஜய் எதிரியா, அரசியல் எதிரியா பாப்பியா, இல்ல இன்விடேஷன் கொடுப்பியா? அப்போ இவங்களுக்கு ஜெயிக்கணும்னா விஜய் வேணும். அந்த கட்டாயம் இருக்குதுன்றதான உண்மை. அந்த கட்டாயத்துக்கு உடன்பட்டா அதிமுக பாஜக பெனிஃபிட். விஜய்க்கு என்ன ஆகும்? விஜயனோட அரசியல் கந்தலாயிடும்ல. அப்ப விஜய் தனித்துதான் போட்டியிடணும். படிப்படியா முன்னேற முடியாதா? படிப்படியெல்லாம் முன்னேற முடியாது. முடியாது. முடிஞ்சு போதெல்லாம் போயாச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பிளாக் ஹோல் கிளீன். எடுத்த உடனே டாப்லயும் வந்துட முடியும்னு நினைக்கிறீங்க? இடத்துல டாப்லயும் வர முடியாது. ஆனா மரியாதை இருக்கும்ல. ஒரு அரசியல் கட்சி ஆகலாம்ல. ஒரு பலம் அப்படின்ற அளவுக்கு இருக்கலாம்ல. அந்த வாய்ப்பு இருக்குல்ல.